உமக்குள் ஒருவர் இல்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவராலே இப்போதும் கூட 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் தீர்க்கதரிசியோடைய மனைவியாக இருந்த ஒருத்தி, அவன் இறந்து போன பிறகு கடன் நிறைய இருந்தது. மகன்களை அடிமையாய் பிடித்து கொண்டு போக கடன் கொடுத்தவன் வந்திருக்கிறான், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஸ்திரியானவள் எலிசா தீர்க்கதரிசனத்தில் வந்தபோது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டு ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்குது என்று அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அயலகத்தாரிடத்தில் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அங்கே நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக்கொண்டு அது செய்யணும். வேறு யாராவது திடீர்னு அந்த நேரத்தில் நுழைஞ்சா நம்ம கவனமெல்லாம் போயிரு, என்ன வர்றது நின்று போயிடும். சொன்னதை செய்ய வேண்டும், கர்த்தர் சொன்னதை செய்ய வேண்டும். அப்படி அவள் செய்தால் அங்கே எல்லா பாத்திரங்களும் எண்ணெயால் நிரம்பியது. அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படியே எண்ணெய் விற்று கடனை தீர்த்துவிட்டு இவளும் இவளுடைய பிள்ளைகளும் நன்றாய் வாழ்ந்தார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதை கேட்ட பிறகு இதன்படி இந்த வசனங்களின்படி நாம் சில காரியங்களை தியானம் செய்வோமாக. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அப்படின்னா எனக்கு ஒன்றும் பெரிய தேவைகள்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாதானமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது? தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், எதையாவது அதையும் இதையும் என்னத்தையாவது சொல்லி வச்சிடாதீங்க என்றாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி திட்ட காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். இங்கே நடந்த சம்பவத்தை சற்று தியானித்து அதில் நமக்கு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போமாக. பாருங்கள், ஒரு நாள் எலிசா சூனேம் ஊருக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, அந்த ஊரில் நல்ல மரியாதைக்குரிய ஒரு பெண்மணி, அவளுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்தவனாக
அந்த ஊரில் நல்லா சாட்சியாக இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இந்த ஸ்திரீயானவள் இந்த கர்த்தருடைய மனுஷன் சூனேம் வழியாக அநேகந்தரம் போக்குவரத்துமாக இருக்கிறதை பார்த்து ஒரு முறை அவனை பார்த்து, நீர் வந்து எங்களுடைய வீட்டில் போஜனம் பண்ண வேண்டுமென்று வருந்தி கேட்டுக்கொண்டாள். அதாவது தேவனுடைய மனுஷன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தருடைய மனுஷனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டுமென்ற அந்த மனநிலை அந்த ஸ்திரீக்கு இருக்கிறது. ஏற்கனவே அவள் கனம் பொருந்திய ஸ்திரீ என்று இங்கே வாசிக்கிறோம். ஊர் மக்களிடத்திலே மிகவும் மரியாதைக்குரிய, ஊர் மக்கள்கிட்ட மரியாதைக்குரியன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவள் நற்குணசாலியாய் கர்த்தருக்கு பயந்து நல்ல ஒரு ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று நீங்கள் நிதானிக்கலாம். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அந்த சூனேம் ஊரை கிராஸ் பண்ணி இங்கிட்டோ அங்கிட்டோ போகும்போதெல்லாம் அந்த இடத்துல போகிற இடத்துல நமக்கு தங்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்குது, சாப்பாடு கிடைக்குது என்று சொல்லி அவன் அங்கே வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி வந்து தங்குவான். யார்? எலிசா தீர்க்கதரிசி. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தேவனுடைய மனுஷன்னு பார்க்கறது வேற, இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் அப்படி சொல்கிறது வேற. அதாவது அவள் இந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது, இந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு மனுஷன் என்று அவள் உணர்கிறாள். இது ஆவிக்குரிய ரீதியில் நிதானித்து பகுத்தறியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. காண்கிறேன், நாம் நம்முடைய வீட்டு மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். இத்தனை தடவை வரும்போதெல்லாம் நல்லா சாப்பாடு கொடுத்து அந்த வீட்டில் தங்கிறதுக்கு ஏதோ இருக்கிற இடத்துல ஒரு இடம் கொடுத்து தங்க வைத்திருந்திருக்கிறாள். இப்பொழுது அவள் என்ன பார்க்கிறாள்? இத்தனை தடவை வந்து போனபோது எலிசா தீர்க்கதரிசி பேசிய காரியங்கள், நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாகி இந்த மனுஷனுக்கு வந்து போகும்போதெல்லாம் தங்குவதற்கு தனியாக ஒரு இடம் கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய வீட்டு மெத்தையில் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் கட்டில், மேஜை, அங்கே நாற்காலி, குத்து விளக்கு எல்லாவற்றையும் நாம் வைப்போம். அதாவது அவரவர் குடியிருக்கிறதுக்கே ஒரு நல்ல இடம் தேடுறது ஒரு விஷயம். இங்கே இவர்கள் சமாதானமாய் குடியிருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் வருகிற கர்த்தருடைய மனுஷனுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்து ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது வேறு. ஆனால் இந்த மனுஷன் வரும்போது தங்கும்படியாக ஒரு அறை வீட்டை கட்டுவோம். அங்கே கட்டில், சும்மா தரையில் பாய் விரித்து போட்டு படுக்கிறதில்ல, அங்கே ஒரு கட்டில், அங்கே ஒரு மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு, இரவாயிருச்சுன்னா விளக்கு வெளிச்சம், குத்து விளக்கு எல்லாவற்றையும் வைப்போம் என்று அவள் தன்னுடைய புருஷனிடத்தில் கேட்டபோது அவனும் அதை சரின்னுட்டான். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். போக்குவரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வேறு எங்கேயோ போகிறது, இதெல்லாம் நடக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? அவன் இஸ்ரவேல் தேசமெங்கும் போய் ஆங்காங்கே நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறீர்கள். அப்போ அவன் இஸ்ரவேல் தேசமெங்கும் போவான், எந்தெந்த ஊருக்கு போகிறானோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல அவன் தங்குவான். அங்கே அப்பம் பிட்டு அங்கே சாப்பிடுகிறதெல்லாம் இருக்கும். அங்கே நியாயம் விசாரிப்பான். அங்கே முக்கியமான காரியங்கள் எல்லாம் விசாரித்து என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வான். அதுபோல் எலிசாவும் இஸ்ரவேல் தேசமெங்கும் போக்குவரத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். டிரான்சிட்டில் இந்த சூனேமியாளுடைய வீடு தங்குவதற்கு ஒரு வசதியான இடம் கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? சூனேமியாள் தேவனுடைய மனுஷனுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினதுனால தேவனை கனம் பண்ணுகிறாள். தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறாள். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய விஷயத்தில், கர்த்தருடைய ஊழிய காரியங்களில் இவள் ஏதோ ஒரு விதத்தில் பங்கு கொள்ளுகிறாள்.
ஒரு அறை வீட்டை கட்டி, அது லேஸ் இல்லை, நிறையா காசு ஆகும். அறை வீட்டை கட்டி கட்டில், மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு எல்லாம் வைக்கிறது அப்படி வசதியாக, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலங்களில் அவ்வளோதான் இருக்கும். அதுபோல் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று அப்படி நினைத்த அந்த அந்த ஸ்திரீயோடைய இருதயம் கர்த்தரை எவ்வளவாய் கனம் பண்ணியிருக்கும் என்று நினைத்து பாருங்கள். கர்த்தருக்காக அதை செய்கிறேன் என்று செய்தாள். அங்கே வந்து அப்படி படுத்து கொண்டிருந்த இந்த கர்த்தருடைய மனுஷனாகிய எலிசா மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்தான். இப்போ இவன் யோசிக்கிறான், இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா, அவளுக்கு என்ன வேணும், நம்ம ஏதாவது செய்யணும். அதாவது இயேசு வந்தார், பேதுருட்ட கேட்டார், அப்போ அவன் போட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு தள்ளி கொடுத்தேன்னா நான் அந்த இடத்துல உட்காந்து ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பிரசங்கம் முடிஞ்சவொன்னே அப்படியே பேதுரு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவர் போகலை. அவர் என்ன பண்ணார், இவன் ராத்திரி பூரா போய் மீன் பிடிச்சி ஒரு மீனும் கிடைக்காம சும்மா வந்திருக்கிறான், இப்போ நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கான், இவனை சும்மா அனுப்பக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், பேதுருவே ஆழத்தில் போய் வலைகளை போடு அப்படின்னாராம். அவன் சொல்கிறான், ராத்திரி பூரா மீன் பிடிச்சேன், நான் மீன் பிடிக்கிற ஆள், எனக்கு மீன் எப்போ வரும் எப்போ போகும் எனக்கு தெரியும், எனக்கு கிடைக்கல, நேற்று ராத்திரி எனக்கு கிடைக்கல, இப்போ பகலில் மீன் கிடைக்காது, ஆனாலும் நீர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தே ஏதோ ஒரு விசேஷம் இடத்துல இருக்கிறது என்று சொல்லி நீர் சொல்லுகிறது நிமித்தம் போய் வலையை போடுறேன்னு போட்டு வலை கிழியத்தக்கதாக படத்தக்கதாக மீன்களை பிடித்தான். எதற்கு? கர்த்தர் தனக்கு தன்னுடைய காரியங்களில் பங்கு கொள்ளுகிறவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அன்றைக்கு பேதுருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று. அவனுக்கு மீன் கொடுத்தார், அது வேற. இப்போ அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வெளிப்பாடு வந்து விட்டது. ஐயோ, உம்மை பார்க்கும்போது நான் எவ்வளவு பாவின்னு தெரியுது, நீர் என்னை விட்டு போம்ன்றான். அப்பொழுது அவர் சொல்கிறார், பயப்படாதே, இனி இது முதல் நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லிட்டாரு. ஆக அங்கே ஒரு அழைப்பு வருகிறது, அங்கே கர்த்தரை பற்றிய ஒரு வெளிப்பாடு வருகிறது, அந்த மனுஷன் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்திரீயானவள், இவளை யாரும் கேட்கல. எலிசா வந்து எனக்கு இங்கே சாப்பாடு கொடுங்க, நாங்கள் போக்குவரத்துமாக இருக்கேன், இல்லை எனக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்தா நாங்கள் தங்கிக்கிறவேன், அப்படியெல்லாம் அவன் கேட்கலை. ஆனால் தேவன் அவளுடைய உள்ளத்திலே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்ன? இவன் தேவனுடைய மனுஷன், இவன் பரிசுத்தவான், இவன் போக்குவரத்தாக இருக்கிற இடத்துல நீ இவனுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தால் அது என்னுடைய ஊழியத்தில் உனக்கு ஒரு பங்காக இருக்கும் என்று ஏதோ ஒரு விதத்தில் அவளுக்குள்ளே பேசி அவனுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் உண்டாக்கி கொடுக்குறார். எலிசா பார்த்துட்டு அப்போக்கப்போ வந்து சாப்பிட்டுட்டு அல்லேலியா அப்படின்ட்டு போகிற ஆளா? இல்லை, இவனும் கூட நம்ம இவ்வளவு விசாரிக்கிறாளே, இவளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு போய் சூனேமியாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால் கேஎஸ்சி போய் கூட்டிகிட்டு வர்றான். வாசலில் வந்து நிற்கிறான். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு எலிசா கேட்கும்போது அவள் சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை, ஆண்டவர் என்னை நிறைவாக வச்சுருக்கிறாரு, ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. தேவனுடைய மனுஷன்ட்ட பார்த்து எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை உண்டாக அதுக்காக ஜெபம் பண்ணு கேட்கலங்க. அவன் இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளைக்காக பிள்ளை வேணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குற எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஸ்திரீ ஆனவள் எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு அவள் கேட்கலை. கர்த்தருடைய மனுஷன் வருகிறார், அவருக்கு நாம் நல்ல ஒரு உணவு கொடுக்குறோம், அவர் தேவையான நேரத்தில் போகிறாரு, அவருடைய ஊழியத்தில் நமக்கு முடிஞ்ச ஒரு பங்குங்க என்று சொல்லிக்கொண்டு அறை வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாள். அதில் அவள் திருப்தியாகி, ஆண்டவர் எனக்கு நல்லவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை இங்கே என்ன சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். சொல்லிட்டா அவள் போயிட்டா. போன பிறகு இவன் கேயாசியை கூப்பிட்டு, யார்? எலிசா கேயாசியை கூப்பிட்டு கேட்குறான், அவளுக்கு என்ன தான் வேணும், ஏன் அவள் ஒன்றுமே கேட்கல,
ஏதாவது என்ன என்ன சொல்கிறான், ராஜாவிடத்துலையாவது சேனாபதி இடத்துலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று எலிசா அந்த பெண் அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்டான். அவள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ராஜாக்கிட்ட எனக்காக பேச வேண்டியதில்லை, சேனாபதிக்கிட்ட எனக்காக பேச வேண்டியதில்லை. இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன், இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கே, ஏங்க நமக்காக யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம போய் யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணணுமா அப்படின்னாக்க, இந்த பைபிளில் ரெக்கமெண்டேஷனுங்கிற விஷயமெல்லாம் அங்கே இருக்குது. எலிசா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறான், நான் ராஜா இடத்துலையாவது சேனாபதி இடத்துலையாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டா, நீ போய் அங்கங்கே முட்டி மோதி அங்கே ஒன்றும் காரியம் நடக்கலைன்ட்டு வந்து வருத்தத்தோடு உட்காந்துருப்பியா இருக்கும், ஆனால் நான் போய் பேசுகிறேன் உனக்காக அப்படின்னு கேட்டால், அப்படி பேச வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு சமாதானமாக இருக்கேன், என் ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன், பிள்ளை இல்லை, ஆனால் என்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுன்னு கூட சொல்லலை, அதை தான் நான் சொல்ல வர்றேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். போட்டு உடச்சிட்டான் உண்மையை. அவளுக்கு பிள்ளை இல்லைங்கிறத இந்த எலிசா கவனிச்சிருப்பான், அது அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. ஆனால் இப்போ கேயாசியோடைய வாயின் வார்த்தையினாலே அவளுக்கு பிள்ளை இல்லை, அதாவது அந்த ஸ்திரீக்கு தனக்கு பிள்ளை இல்லைங்கிறது ஒரு வருத்தம் இருந்திருக்கும், அதை அவள் வெளியே சொல்லவில்லை. அதை வெளியே சொல்லாமல் இருந்தால் அவள் கேட்காதவளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இங்கே அவளுக்காக வேண்டுதல் செய்கிற கேயாசியை நீங்கள் பாருங்கள். அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். பெரிய வயதுள்ளவன்னா என்ன அர்த்தம், அவன் மூலமாக இவள் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முடியாது, அவர்கள் வயது சென்றவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஆனால் பிள்ளை இல்லை என்ற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் அவர் அந்த குடும்பத்தில் இருந்ததென்று இது எல்லாத்துக்கும் விளங்கின தெரிஞ்ச விஷயந்தானே. இதனால் இப்போ கர்த்தர்ட்ட இந்த எலிசாவே கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு, கர்த்தரே பேசி தான் நடத்திட்டு இருப்பார் இந்த காரியமெல்லாம். இந்த தீர்க்கதரிசிகள்லாம் தங்களுடைய விருப்பப்படி எதையோ பேசி செய்கிற ஆட்கள் கிடையாது. இப்போ நீங்களோ நானோ தீர்க்கதரிசியாக இருந்தால் நமக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் நம்ம கேட்டு, அவங்களுக்கு இது வேணும் இவங்களுக்கு இது வேணும் அப்படி நம்ம கேட்டு ஜெபம் பண்ணி வாங்கி கொடுக்குற ஆளுகளில் நம்ம எப்படி ஆளுக, தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார், யார் யாருக்கு என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஏதோ செய்கிறவர்கள் அல்ல. ஆக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்திரீயை வந்து கேட்கல, இப்போ கர்த்தரே இந்த எலிசா கூட பேசி இவளுக்கு என்ன வேணும்னு கேளு, அவள் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லைன்ட்டு போயிட்டா. கேயாசியை கேட்டால் அவளுக்கு பிள்ளை இல்லை, புருஷனும் வயது சென்றவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை மறுபடியும் கூட்டிகிட்டு வா என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். முதல் தடவையும் வந்து வாசற்படியில் நின்னா, இப்போவும் வாசற்படியில் நிற்கிறான். ஐயா கர்த்தருடைய மனுஷனே நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறது போல் வாசற்படியில் நின்று கேட்கிறாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். போடு, ஒரே அடியாக சொல்லிட்டான். ஒரு பிராண கால உற்பத்தி திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய், குமாரத்தியன்னு சொல்லலை, ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது ஐயோ தேவனுடைய மனுஷனாய் என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம்னா என்ன, இங்கே நம்ம பகுதியில் கூட சில ஆட்கள் வந்து ஏதாவது தப்பாக பேசினா அபத்தம் அப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நம்ம ஏதாவது தப்பாக பேசினா அபத்தம் பேசாத அப்படி சொல்லுவாங்க. இங்கே இந்த ஸ்திரியானவள் சொல்லுகிறா, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், அது தப்பாக எதுவும் சொல்லாதீங்க, இப்போ நான் சமாதானமாக இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவ சொல்ல, அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் அந்த ஸ்திரீ. ஆனால் என்ன நடந்தது, அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து, புருஷன் வயது சென்றவன், இவளும் வயது சென்றவளாக தான் இருக்கணும்,
அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது. ஒரு பிராண கால உற்பத்தி திட்ட காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். இது எலிசாவுடைய வார்த்தையா கர்த்தருடைய வார்த்தையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சில ஆட்கள் தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய விருப்பத்தை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை தேவனுடைய வார்த்தை என்று பேசினால் அது சரிப்படாது. இங்கே எலிசா தேவனுடைய வார்த்தையின்படி தான் சொல்லியிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். இது ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசணுமே ஒழிய தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை பேசுவது இது தகாது. ஆதலால் இந்த எலிசா எலியாவை போல 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறவன், கர்த்தருக்காக காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவன், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவன், தேவன் என்ன சொல்லுகிறார் அதை செய்கிறவனாயிருப்பான். இங்கே இந்த ஸ்திரீயும் ஒன்றும் கேட்கல, கூப்பிட்டு கேட்டால் கூட ஒன்றும் சொல்லலை. ஆனால் கேயாசியை பார்த்து இவளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது, மனதில் ஒரு வருத்தம் குறைவு இருக்கிறது, அதை சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன வேண்டும், இவளுக்கு என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய புருஷன் வயது சென்றவன் என்று சொன்னானே. பிள்ளை இல்லைங்கிறதாவது, மலடாவது, புருஷன் வயது சென்றவனாவது, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் எத்தனை வயதில், சாராள் எத்தனை வயதில் ஈசாக்கை பெற்றார்கள், அது ஈசாக்கு எத்தனை வயதில் 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து வேண்டுதல் பண்ணின போது அங்கே பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல. அங்கே சாமுவேல் பிறப்பதற்கு முன்பாக அதன் தாய் பிள்ளை இல்லாமல் இருந்தால் சக்களத்தை திட்டிக்கிட்டே இருக்கிறா. அன்னாள் அவள் ஒரு தடவை இருதயத்தை ஊற்றி விட்டு ஜெபம் பண்ணிட்டு போனான். மனுஷர்கிட்ட எதையும் கேட்கல. ஏலி அங்கே உட்கார்ந்துருக்கிறான், கர்த்தருடைய ஆசாரியனாக ஏலி அங்கே உட்கார்ந்துருக்கிறான். அவனத்தில் அவள் ஒன்றும் கேட்கவில்லை, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணிவிட்டு போனாள். அங்கே சாமுவேல் பிறந்தான். அப்படி சில சமயங்களிலே இந்த மனுஷனுடைய ஏக்கத்தை பார்த்து கர்த்தரே சில வார்த்தைகளை பேசி காரியங்களை செய்கிறதும் உண்டு. கர்த்தர் இவர்களுடைய ஏக்கத்தை பார்த்து அவரே அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதும் உண்டு. அங்கே ஆபிரகாமுக்கு அவனுடைய வேண்டுதல் படி அங்கே உனக்கு ஒரு குமாரன், அவன் ஈசாக்கு என்று பெயரிடு, அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன் எல்லாம் சொல்லியிருந்தார். ஆக அந்த ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்கும்போது யாக்கோபு ஏசா, அந்த ஈசாக்கோட என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் சொன்னாரே, அதெல்லாம் அந்த காரியங்கள் பேசி சொல்லி செய்யப்படுகின்றன. இங்கே இவள் பேசவே இல்லை. ஆனால் கேட்குறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, புருஷனும் வயது சென்றவன் என்ற போது கர்த்தர் ஏதோ பேசியிருக்கிறார், அவன் அப்படியே சொல்லியிருக்கிறான் என்று நம்புகிறேன். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஆக அருமையானவர்களே, இதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். உத்தம இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் கர்த்தருடைய மனுஷன் போக்குவரத்துமாக இருந்தபோது எத்தனையோ தரம் அவளுடைய வீட்டில் தங்கியிருந்து சாப்பிட்டு விட்டு சென்றிருந்திருப்பான். ஆனாலும் கர்த்தருடைய வேலை வரும் வரை இந்த ஸ்திரீ காத்திருந்தாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பாருங்கள், யோவான் ஸ்நானகன் குறிப்பிட்ட காலத்தில் பிறந்தான். எதற்கு? கர்த்தராகிய இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய, அவருடைய வருகையை குறித்து வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் அவன் இருக்கும்படி, அவர் வரும்போது இவரே தேவனுடைய குமாரன் மேசியா, தேவ ஆட்டுக்குட்டி, மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவருடைய வருகை அவருடைய ஊழியத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்படி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவன் அனுப்பப்பட்டான். அந்த சகரியா எலிசபெத்து, இந்த யோவான் ஸ்நானனுடைய தாய் தகப்பன், அவர்களும் கூட வயதாகும் வரைக்கும் பிள்ளை இல்லாதிருந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்தது, கர்த்தருடைய வேலை வந்தது. அங்கே அப்பொழுது கர்த்தருடைய தூதனே சகரியாவிடத்தில் பேசுகிறான், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் விடுங்க. ஆனால் தூதன் வந்தான்,
பேசினான். யோவான் ஸ்நானகன் பிறந்தான். இயேசுவுக்கு முன்பாக நடந்தான். இவரே மேசியா என்று, இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் அறிவிக்கிறவனாயிருந்தான். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய காரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய வேலை என்று ஒன்று இருக்கிறதை நாம் நிதானிக்க வேண்டும். அவசரப்பட்டு எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு கேட்கலை, எனக்கு தாங்கவே முடியலை. இதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. இதுக்கு பேர் பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதும் கிடையாது. நம்முடைய இருதயம் கர்த்தர்ட்ட உத்தமமாக இருக்கா போதும். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே நீ உமக்கு மகிமை, நான் உமக்கு சொந்தம், நான் உமக்கு பிரியமானபடி செய்து என்னுடைய வாழ்க்கையை வாழுவேன், நான் உமக்காக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி சாந்தமும் அமைதியுள்ள குணத்தோடு கூட அவருக்கு முன்பாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. கர்த்தர் வருவார், தூதனை அனுப்புவார், ஊழியக்காரனை அனுப்புவார், அவர்கள் மூலமாக இந்த காரியங்களை அறிவிப்பார். அது சொன்னபடி காரியங்கள் நடக்கும். அந்த அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! இப்படி ஒவ்வொருடைய காலத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலே கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். இவர்கள் கேட்டார்களோ கேட்கலையோ, அவர் வருகிறார், தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எவ்வளோ நல்ல அற்புதமான ஒரு வசனம்! அதன்படி இன்றும் நமக்கு செய்கிறவர். நாம் அதுபோல் உண்மையாக கர்த்தரை தேடினா என்ன சொல்லியிருந்தார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் கூட சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல பிள்ளையை கொடுங்க, அதுக்கப்புறமா நான் ஆராதிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, அந்த ஊரில் ஒருத்தர் ரொம்ப வியாதியாக இருக்காருங்க, அவரை நீங்கள் சுகமாக்கிட்டாங்கன்னா அந்த ஊரே ரட்சிப்புக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும், எனக்கு இப்படியெல்லாம் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கல. அப்படியே போய் அவனை சுகமாக்கினாலும் அவனே முதல்ல ரட்சிக்கப்பட மாட்டான். அப்புறம் அந்த ஊரார் எங்கே ரட்சிக்கப்படுறது? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம நுழைய முடியாது. அங்கே நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, அது சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அதை செய்தாலே திருப்தி நமக்குள்ளே வரும். கர்த்தர் நம்மிடத்தில் செய்கிற அந்த காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு திருப்தி வரும். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கோம், கர்த்தருக்கு வேண்டியதை செய்திருக்கிறோம் என்று சொல்வீர்கள். இங்கே இந்த ஸ்திரியானவள் அதுபோல் அமைதியுள்ள சாந்தமுள்ள ஆவியோடு கூட இந்த கர்த்தருடைய மனுஷன் போகும்போதெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் ஐயோ அங்கே போய் சாப்பிட போகிறேன்னு போனால் அவன் வந்துடுவாங்கங்க, எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு அப்படின்னு அவன் அந்த வாக்கில் ஓடி போயிடுவான். ஒருவேளை நானாக இருந்தால் அப்படி செஞ்சிருவானா இருக்கும். கர்த்தர் பிள்ளையை கொடுப்பேன்னா நான் போய் பேசிடுவேன், கேட்க வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளை உண்டாக கடவுது சொல்லிடுவேன், அது நடக்கும். ஆனால் அதற்கு இவர்கள் தகுதியாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த ஆட்கள் தகுதியாக இருக்கும்போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்முடைய பார்வையில் ரொம்ப லேட்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வையில் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்புவீங்கள். இந்த ஸ்திரீயானவள், சூனேம் ஊராளான இந்த ஸ்திரீயானவள் எப்படி கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு கூட காத்திருந்தாளோ, கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாளோ, அதுபோல் நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்போம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திலே நாம் நற்காரியங்களை செய்யும்படி அதெல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய கர்த்தர் உண்டு. கர்த்தரிடத்தில் உத்தம இருதயத்தோடு சாந்தமுள்ள ஆவியோடு இருப்போமாக. அவர் உங்களை தேவைகளை சந்திப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.